இப்படி மனசு முழுக்க காதல வச்சுட்டு ஒண்ணும் இல்லாத ஈகோவால சொல்லாம மறைச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் தென்றல், சித்து பாவம். உனக்காக அவன் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கான். அவன் மேல உனக்கு காதல் வந்ததுக்கு அப்புறமும் எதுக்காகவே அவனை காக்க வைக்கிற? போதும் தென்றல், உன் மனசுல இருக்க காதல சித்து கிட்ட சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. நான் அவனுக்கு தெரியப்படுத்துறேன். இல்லடி, அதான் எனக்கு சித்து மேல காதல்லாம் இல்லன்னு சொல்றேன்ல. அப்புறமும் சொல்லுனா நான் என்னத்த சொல்றது? அப்போ நிஜமாவே சித்து மேல உனக்கு காதல் இல்ல, அப்படிதானே? ஆமா. சரி, அப்புறம் ஏன் அவன் வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொன்னதும் நீ பயங்கரமா பதறி வேண்டான்லாம் தடுத்த? அது கூடவே ஒர்க் பண்றவன் திடீர்னு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொன்னா கஷ்டமா இருக்காதா? எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா ஓ அளவுக்கு இல்லையேமா. அப்போ நான் சிதுவ ஃப்ரெண்டா நினைக்கலன்னு சொல்றியா, இல்ல எனக்கு மனசாட்சியே இல்லன்னு சொல்ல வரியா? சித்துக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு ராத்திரி முழுக்க அவன் கூட தங்கி அவனை கவனிச்சுக்கிற. இப்போ அவனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அவன் கூடயே சிறுத்தை இருக்கான்றது தெரிஞ்சும் நீ அவனை சிறுத்தை கூட விடாம வேலை மெனக்கிட்டு நீ அவனை கூட்டிட்டு வர. இதெல்லாம் எதுக்கு தென்றல் பண்ணிட்டு இருக்க? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஆமா. சரி, கடைசியா உன்கிட்ட கேக்குற, சித்து மேல உனக்கு நிஜமாவே காதல் இல்ல, வெறும் ஃப்ரெண்டா தான் நினைக்கிற அப்படின்னா ஒரே ஒரு மாசத்துக்கு அவனை நேர்ல பார்க்காம அவன் கூட பேசாம இருந்து பார்க்கலாம். என்னது, ஒரு மாசமா? ஒரு மாசம் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு மாசம்தான். நாள் கணக்குல சொன்னா வெறும் 30 நாள் தான். ஜஸ்ட் 30 days. உன்னால அவனை பார்க்காம பேசாம இருக்க முடியுமா? முடியும்னா சொல்லு, நான் இப்போவே சித்துக்கு கால் பண்ணி ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டு அவனை ஊருக்கு போக சொல்லிடுறேன். இரு சொல்றேன். மேக்னா, வேண்டாம் ப்ளீஸ். ஏன் வேணான்ற? அப்போ சித்துவை நீ காதலிக்கிறியா? சொல்லு தென்றல், சித்துவை நீ காதலிக்கிறதானே? சரி தென்றல், இப்போ நீ உடனே கூட ஒத்துக்க வேணாம், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. அதுக்குள்ள பொறுமையா யோசிச்சு நீ சித்துவை லவ் பண்றியா இல்லையான்னு அட்லீஸ்ட் என்கிட்ட மட்டுமாவது சொல்லிடு. அப்படி நீ ஒன்னும் சொல்லலனா நாளை மறுநாள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு சித்து ஆபீஸ்க்கு வர மாட்டான். ஜிஎம் கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி அவனுக்கு லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்தான். சார், சார், உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கவலைப்படாத, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அந்த தென்றலை நான் சும்மா விட போறதில்லை. நான் கூடிய சீக்கிரமே ஜாமீன்ல வெளியே வந்துடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தென்றலுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? நீங்க சொன்னதை நான் இன்னைக்கே செய்யறேன் சார். இது என்னாலதான் நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாது சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி, நீ கிளம்பு.
தென்றல், அனாவசியமா இந்த ராகவனை சீண்டி பார்த்துட்டல, அதுக்கு பதிலடியா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாரு. மேகி, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா, நான் குட் மார்னிங் சொல்றது கூட கவனிக்காம உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி என்ன யோசனை? அவளுக்கு சித்து மேல தனக்கு காதல் வந்துருச்சா வரலையான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியா? என்ன திடீர்னு இப்படி ஒரு நல்ல யோசனை? இல்ல, நேத்து நைட் அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போச்சு. அப்போ நான் போய் அவகிட்ட டைரக்டாவே கேட்டேன், நீ சித்துவை லவ் பண்றியா இல்லையா சீக்கிரம் சொல்லுன்னு. அதுக்கான பதிலதான் மேடம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படியோ ஈவினிங்குள்ள தென்றல் நல்ல ரிசல்ட்டா சொல்லிருவா. நானும் அந்த ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க, நான் அந்த ரிசல்ட்டோட சேர்த்து ரொம்ப நாளா உன் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ரிசல்ட்னா என்னது? அதான் நீ எப்ப எனக்கு ஐ லவ் யூ சொல்வேன்னு காத்துக்கிட்டு இருக்க. நீ எப்ப எனக்கு அந்த ரிசல்ட்ட சொல்லுவ? ரிசல்ட்டா? காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? அப்ப மதியம் லஞ்சம் முடிச்சு ஆரம்பிக்கவா? போய் வேலை பட கரடி மண்டையோ. யப்பா, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? கரெக்டா தானே சொன்னோம், அதுக்கெல்லாம் அடிக்கிறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆமா, சித்து எங்க? சித்து பர்சனல் வேலையா ஆஃப் டே லீவ் போட்டிருக்கான், மதியம் வந்துருவான். ஓ ஓகே ஃபைன். சித்து வந்ததும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. எப்ப பாரு சித்து சித்து. நீ வச்சிருக்கிற ஒரு மூஞ்சிக்கு உனக்கு சித்து கேக்குதா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்ட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். ஹாய், குட் மார்னிங் தென்றல். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், உங்ககிட்ட நான் ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். என்ன டவுட்? இல்ல, அது நீங்க சித்து கூட என்ன ரிலேஷன்ஷிப்ல பழகுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். புரியல. ரிலேஷன்ஷிப்னா? அது நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்தப்புறம்ல இருந்து சித்து கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க. எங்க போனாலும் அவனை தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கும்போது ஹெல்ப்புக்கு சித்துவை தான் கூப்பிடுறீங்க. அதான் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ மீன், நீங்க சித்துவை எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா? அதான் சித்துவை உங்க அண்ணனா பாப்பீங்களா, இல்ல தம்பியா பாப்பீங்களா, இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா பாப்பீங்களா, இல்ல உங்க லவ்வரா பாப்பீங்களா? தென்றல் எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறாங்க? மேடம், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சாரி, எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதான். தேங்க்ஸ் தென்றல், ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ நாளா எனக்கு இது தோணவே இல்ல பாருங்க. என்ன? நல்ல வேலை, நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். மேடம், நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிய வச்சுட்டு உங்களுக்கு புரியலன்றீங்க? நல்லா ஜோக் பண்றீங்க தென்றல். ஜோக்கா?
நீங்க சொன்ன மாதிரி நான் சித்துவை லவ் பண்றேன். இந்த விஷயம் இப்பதான் நீங்க சொல்லி எனக்கே தெரியுது பாருங்க. சித்து மேல எனக்கு எவ்வளவு காதல் இருந்திருக்கு. அதனாலதான் எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் நான் அவரே கூப்பிடுறேன். அவர்கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழகிருக்கேன். இத நான் இவ்ளோ நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாவே சித்து ரொம்ப நல்ல கேரக்டர். அன்பானவரு, அழகானவரு, பொறுப்பானவரு, சுறுசுறுப்பானவரு, ஜாலியானவரு, நம்பிக்கையானவரு. அவரை பார்த்தா போதும். இப்படி சித்துவ பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும்போது சித்து மாதிரி ஒரு நல்ல பையன் என்ன சின்சியரா லவ் பண்ணான். நான் படிக்கணும், லைஃப்ல முன்னேறணும் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவனை கண்டுக்காமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரியே லைஃப்ல ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு நல்ல பையனை நான் மிஸ் பண்ணது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்னு. பேசாம அவனையே லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. எதுக்காக இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? ஆனா இப்போ அந்த பையன் மாதிரியே ஒரு நல்ல கேரக்டரை நான் சித்து கிட்ட தான் பார்த்தேன். அதனாலயோ என்னவோ என்ன அறியாமலேயே நான் சித்துவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சித்து என் லைஃப்ல கிடைச்ச சாரி என் லைஃபுக்கே கிடைச்ச செகண்ட் சான்ஸ். இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கூடிய சீக்கிரமாவே என் லவ்வ நான் சித்துவுக்கு தெரியப்படுத்த போறேன். மேடம், அதெல்லாம் வேண்டாம் மேடம். சித்துவுக்கு நீங்க லவ் ப்ரப்போஸ்ல பண்ணாதீங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்களேன். அதை எப்படி விட முடியும்? சித்துவை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் லவ் பண்றேன். அந்த லவ் நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தியே ஆகணும். இல்ல மேடம், நீங்க சித்துவை லவ் பண்ண கூடாது. ஏன்? ஒருவேளை நீங்க அவரை லவ் பண்றீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் பதறீங்க? சித்து கிட்ட நான் சீக்கிரமாவே என் லவ் சொல்லதான் போறேன். என் லவ் கண்டிப்பா சொல்லுவேன். சித்து, நீங்க சொன்ன மாதிரியே நான் சித்துவை லவ் பண்றேன். கூடிய சீக்கிரமாவே என் லவ்வ சித்துக்கு நான் தெரியப்படுத்த போறேன். தென்றல், ஏற்கனவே அந்த மீனா சித்துவை கொத்திட்டு போயிடுவான்னு நினைச்சு நீ பயங்கரமா பதட்டப்பட்ட. நல்ல வேளையா அந்த மீனா வேற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுனால சித்து தப்பிச்சான். ஆனா இந்த சிவானி சித்துவை லவ் பண்றதா உன்கிட்ட நேரடியாவே சொல்றா. இதுக்கு மேலேயே நீ பொறுமையா இருந்தா அவ்வளவுதான். இந்த சிவானி சரியான கைகாரியா இருக்கா.
சொன்ன மாதிரி அவ சித்துவ உன்கிட்ட கொத்திட்டு போனாலும் போயிடுவா. அதனால நீ அதுக்கு முன்னாடி அலர்ட் ஆயிக்க. நீ சித்துவ லவ் பண்றதானே? நீ சிசுவை லவ் பண்றியா? அப்புறம் ஏன் அவ வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொன்னதும் நீ பயங்கரமா பதறி வேண்டாம்லாம் தடுத்த? சித்துக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு ராத்திரி முழுக்க அவன் கூட தங்கி அவனை கவனிச்சுக்கிற. இப்போ அவனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அவன் கூடவே சிறுத்தை இருக்கான்றது தெரிஞ்சும் நீ அவனை சிறுத்தை கூட விடாம வேலை மெனக்கிட்டு நீ அவனை கூட்டிட்டு வர. இதெல்லாம் எதுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு இவளுக்கு? I love you, Sidhu. I love you, Sidhu. I love you. அங்க பாரு. என்ன மேடம், இப்போ நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதானே? சொல்லு தென்றல், எப்பயாவது சித்துவ காதலிக்கிறேன்னு சத்தமா சொல்லு. சித்துவ காதலிக்கிறல? வெக்கப்படுறடா. சூப்பர் தென்றல், சூப்பர். அப்பாடா, உன் வாயில இருந்து இந்த வார்த்தை கேட்கறதுக்காக சித்துவ நாங்களும் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து சித்து ஆபீஸ்க்கு மதியமா வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவன் மட்டும் நீ சொன்னதை கேட்டுனான்னு வச்சுக்கோயே, எவ்வளவு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சிருப்பான்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேகி. தென்றல், இந்தா நீ சித்து கால் பண்ணி இப்பயும் காதல தெரியப்படுத்து. வேணாம், இரு நானே கால் பண்ணி தரேன். வேண்டாம், இப்போவே கால் பண்ணாத. ஏன் இப்போ உன் காதல நீ சித்து கிட்ட சொல்ல மாட்டியா? தயவு செஞ்சு சித்துக்கு கால் பண்ணி ஐ லவ் யூ சொல்ல தென்றல். இல்ல, போன்ல வேண்டாம். நான் இந்த வார்த்தைய அவன்கிட்ட நேர்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இருந்து இந்த வார்த்தைய கேட்கறதுக்காக சித்து எத்தனை நாளா காத்துட்டு இருந்தான். இப்ப நான் இத அவன்கிட்ட சொல்லும் போது அவன் முகத்துல வர சந்தோஷத்தை நான் நேர்ல பார்த்து ரசிக்கணும். இதுவும் நல்ல விஷயம் தான். இல்ல, இதுதான் நல்ல விஷயம். தென்றல், மச்சான் இப்ப வீட்டுல தான் இருக்கா, நீ உடனே கிளம்பு. ஏய், சீக்கிரமா கிளம்பு. சீக்கிரமா போய் சித்து கிட்ட உன் ப்ரப்போஸ் பண்ணு. போ, கிளம்பு தென்றல். இந்த நான் சித்து கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை அவன் கிட்ட தெரியப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஹே, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நீ சீக்கிரம் கிளம்பு. பை பை. ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை தென்றல் அங்க வர விஷயம் தெரியாம சித்து எங்கேயாவது வெளியே போயிட்டானா? ஐயோ, அப்படி கூட நடக்கும்ல.
பேசாம நம்ம சித்துவுக்கு கால் பண்ணி தென்றல் அங்க வர விஷயத்த சொல்லிடலாமா? ஏய் ஆனா தென்றல் தான் சித்து கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காளே. ஆட என்ன நீ தென்றல் பேச்ச நம்ம என்ன கேட்டிருக்கோம் இன்னும் கேக்குறதுக்கு? நம்ம இப்பவே சித்து கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். அப்பதான் தென்றல் வரும்போது மச்சான் வீட்ல இருப்பான். அப்படிங்கறியா? சரி ஓகே பண்ணு. சித்து போன்ரா. இதோ வரேம்மா. சிறுத்தைதான். சொல்றா நல்லவனே. மச்சான் நீ இப்ப வீட்ல தானே இருக்க? ஆமா. அம்மாவும் வீட்ல தானே இருக்காங்க? டேய் எதுக்குடா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு முன்னாடி போன ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அம்மாவை கொஞ்சம் பக்கத்துல கூப்பிடு. நான் சொல்ல போற விஷயத்த 2 பேரும் சேர்ந்து கேட்டு சந்தோஷப்படுங்க. டேய் அப்படி என்னதான்டா சொல்ல போற? முதல்ல நான் சொன்னதை செய்டா. அம்மாவை கூப்பிடுறா. இரு. என்னவாண்டா? மா நீங்களே வந்து கேளுங்கம்மா. டேய் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். அம்மாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. மச்சான் தென்றல் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாடா.